9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இன்று நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் திவாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை விளக்கி சிறப்புரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் லேபர் கோடில் உள்ள தொழிலாளர்களுக்கு எதிரான சரத்துகளை நீக்க வேண்டும், இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூ.1000 ரூ.7500 உயர்த்தி அதற்கு அகவிலைப்படி வழங்குவதோடு ஓய்வூதியதாரர்களை ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ திட்டத்தில் இணைக்க வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டச் செயலாளர் பாஸ்கர், மாவட்ட அமைப்பு செயலாளர் அம்பேத் சாக்ரடீஸ், பாரதிய மஸ்தூர் சங்க ஓஎஃப்டி பொதுச் செயலாளர் வடிவேல், ஹெச்ஏபிபி பொதுச் செயலாளர் குரு மற்றும் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இந்திய நாட்டின் மிகப்பெரிய தொழிற்சங்கம், அதிக உறுப்பினர்களை கொண்ட தொழிற்சங்கம் 10 அம்ச கோரிக்கைகளை மத்திய அரசாங்கத்திடம் முன்வைத்து இன்று நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியர் வழியாக பாரத பிரதமருக்கு கோரிக்கை மனு அனுப்பப்படுகின்றது. அதன் பகுதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர் சட்ட தொகுப்பிலே, தொழில் உறவு தொகுப்பிலே 12 திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். பணியிட பாதுகாப்பு, சுகாதாரம், பணி நிலைமைகள் சட்ட தொகுப்பிலே 12 சரத்துக்களை திருத்தம் செய்ய வேண்டும். அதேபோன்று வருங்கால வைப்பு நிதியிலிருந்து தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாய் மட்டும் இருக்கின்றது. அந்த 1000 ரூபாயை 7500 ரூபாயாக உயர்த்த வேண்டும். அந்த பிஎஃப் ஓய்வூதியத்தை பஞ்சப்படியுடன் இணைத்து பிஎஃப் ஓய்வூதியதாரர்களை மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் வகையிலே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திலே இணைக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். விலைவாசி உயர்விற்கேற்ப குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த வேண்டும். நலிவடைந்த நிலையில் உள்ள என்டிசி பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதியத்தை வழங்க வேண்டும். எல்ஐசியிலே இலக்கை அடைய முடியாத தொழிலாளர்களை, அந்த ஊழியர்களை எல்ஐசி நிர்வாகம் பணி நீக்கம் செய்கிறது. அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். வங்கி ஊழியர்களுக்கு 5 நாள் வேலை நாளாக நிர்ணயிக்க வேண்டும். சிபி, என்ஐசி, என்எஸ்சி, பிஎஸ்சி போன்ற ஷேர் மார்க்கெட் உள்ளிட்ட அனைத்து வங்கி செயல்பாடுகளும் அனைத்துமே 5 நாட்கள் செயல்படக்கூடிய நிலையில தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் வேலை நாட்களை 5 நாட்களாக மாற்ற வேண்டும். ஆஷா, அங்கன்வாடி பணியாளர்களுக்கான கௌரவ ஊதியத்தை உயர்த்த வேண்டும். இஎஸ்ஐ, பிஎஃப், போனஸ் கால்குலேஷன் அனைத்திற்குமான சம்பள ஊதிய உச்சவரம்பை இரட்டிப்பாக்க வேண்டும். கிராஜுவிட்டிக்கான பணி கால்குலேஷன் 15 ஒரு வருட பணிக்கு 15 நாள் சம்பளம் என்பதை 30 நாள் சம்பளமாக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை மத்திய அரசாங்கத்திற்கு முன்வைத்து இன்று நாடு முழுவதும் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது.